ஆளுகை செய்து கொண்டுதான் இருந்திருக்கிறார். उसी समय से जो है परमेश्वर का आत्मा इस पृथ्वी को अगुवाई करता था, इस पृथ्वी में रहता था। பாருங்க. அப்ப கவனிங்க. ம் மனிதர்களே இல்லாதப்பவே இந்த பூமி மேல ஆவியானவர் அசைவாடினார்னா, இப்ப நீங்களும் நானும் இங்க இருக்கும்போது அவர் எந்த அளவுக்கு அதிகமாக உங்களோடும் என்னோடும் அசைவாடுவாரு? मनुष्य जब नहीं थे उस समय ही परमेश्वर का आत्मा इस पृथ्वी पर था। अभी हम लोग मनुष्य अभी उत्पन्न हो गए, अभी आप और हम हैं, अभी क्यों अभी कितना अधिक पवित्र आत्मा का हमारे साथ रहेंगे। எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? कितने लोगों को मैंने जो कहा वो समझ आया? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இல்ல. அவர் எப்படின்னா பரலோகத்துல இருப்பாரு. நம்ம கூப்பிட்டா இறங்கி வருவாரு. வந்துட்டு நம்ம கூட இருப்பாரு. நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஏதோ தவறு செஞ்சிட்டோம்னா நம்மள விட்டு ஓடி போயிருவாரு. हम ये इस प्रकार सोचते हैं कि पवित्र आत्मा स्वर्ग में है, जब हम बुलाएंगे तब पवित्र आत्मा हमारे बीच आते हैं, हमारे साथ रहते हैं। जब हम गलत काम करते हैं पवित्र आत्मा हमको छोड़कर चले जाता है। அவர் என்ன நம்ம நம்ம ஊர் மருமகளா நினைச்சவனே ஓடி போறதுக்கு? वो हमारा जगह क्षेत्र का बहू थोड़ी है, जब सब सोचेगी कि चले जाना तो चले जाने के लिए। அப்பப்போ மாமா அம்மா வீட்டுக்கு போறேன் போ, நீ நீ இப்படி பண்ணிட்ட, நான் அம்மா வீட்டுக்கு போறேன் போ அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறதுக்கு. तो आप इस तरह मेरे साथ कर दिए, मैं जाती हूँ मेरी माँ की घर बोलकर जाने के लिए। அவரு அப்படிலாம் கிடையாது பாருங்க. வந்ததுக்கும் போனதுக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு ஓடி போற மருமக கிடையாது. அவர் உங்களோடு கூட இருக்கிற வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை கொடுக்க போகிறேன். அவர் உங்களை தேற்றும்படி வரப்போகிறார். वो उस प्रकार का बहू नहीं है जब चाहे वो जाने के लिए, लेकिन पवित्र आत्मा हमारा साथ रहकर हमें अगुवाई करने वाला पवित्र आत्मा है। आमेन। அவர் நல்ல தேற்றரவாளனாக நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमें चलाने के लिए पवित्र आत्मा हमारा साथ है। அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஆவியானவர் என்னோட இருக்காரா இல்லையாங்கிற அந்த சந்தேகமே முதல்ல தப்பு. इसीलिए आप कोई बात का डरने का आवश्यकता नहीं है। पवित्र आत्मा मेरे साथ है नहीं है करके संदेह करने के लिए कोई जरूरत नहीं है। உங்க சந்தேகம் தான் உங்களை அவருடைய கான்ஷியஸ்னஸ்ல இருந்து, உங்களை அவருடைய பிரசன்னத்துல இருந்து உங்களை விளக்குதே தவிர, உங்க மனம்தான் உங்களை பிரிச்சு வெளியே கொண்டு போதே தவிர, அவர் இல்லைன்னா இங்க நீங்க இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் வர்றதுக்கு முன்னாடி இருந்து ஆவியானவர் இங்க இருக்கிறாரு. अभी आपका संदेह ही आपको परमेश्वर की जागृति में उनकी प्रसन्नता को छोड़कर जाने में आपका सोच ही है। वो सोच ही जो है आपको उसका पवित्र आत्मा को उपस्थिति से दूर करता है। आप ये बात मत सोचिए कि पवित्र आत्मा मेरे साथ है नहीं है करके, हमेशा हमारे साथ रहते हैं। நீங்க தான் அவர்கிட்ட இல்லாம அவருடைய கான்ஷியஸ்னஸ்ல இருந்து அவருடைய அந்த அவேர்னஸ்ல இருந்து வெளியே போயிடுறீங்க. பயம், கவலை, தேவையில்லாத சிந்தனைகள், மனிதர்கள் குறித்த கவலை, ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க எப்படி பார்ப்பாங்களோ, அவங்க எப்படி பார்ப்பாங்களோ அப்படிங்கிற மனிதனை குறித்த கவலைகளுக்கு உட்பட்டு நீங்க தான் அவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போறீங்களே தவிர, அவர் ஒருபோதும் உங்களை விட்டு தூரம் போகவே முடியாது. அவர் போகவே முடியாது. முதல்ல आपका सोच ही जो है परमेश्वर का जाति में से अलग करता है। क्यों इस प्रकार का सोच को आप लाते हैं, डर और लोग के प्रति, ये मुझे इस बात कह दिया, वो मुझे कह दिया बोल के मनुष्य के अधीन होकर रहना, ये बात ही जो है आपको परमेश्वर से अलग करता है। लेकिन पवित्र आत्मा कभी भी आपको छोड़कर नहीं जाता। அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகி போகவே முடியாது அவரால। एक दिन भी, एक समय भी पवित्र आत्मा आपको छोड़कर नहीं जा सकते। ஆமா, தாவீது அவ்வளோ பெரிய பாவம் செய்த பிறகு எத்தனையோ மாசத்துக்கு அப்புறம் நாத்தான்வேல் தாவீதுட்ட சொல்றான், ஏய் நீ இப்படி வேலை பண்ணிட்டடா அப்படின்னு। दाऊद देखिए कितना बड़ा पाप कर दिया, नातान आकर उसको कहता है कि तू ये पाप को कर दिया करके। அது பாருங்க, அந்த லேடி கர்ப்பமாயி அப்புறம் இவன் பிளான் போட்டு அவன் புருஷனை கொன்னு
அதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் தான் நாத்தான்வேல் வராரு. देखिए वो स्त्री जो है गर्भवती हुई, उसके बाद उसका पति को दाऊद ने मार दिया। उसके बाद ही जो है नातान नबी आता है। அப்ப அதுக்கப்புறம் தாவீது மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றான். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் அப்ப ஜெபம் பண்றான். அப்ப तब दाऊद जाकर मन फिराकर प्रार्थना करता है कि परमेश्वर आपका आत्मा मुझसे दूर मत कर दीजिए करके। அப்ப பாருங்க இவ்வளவு பண்ணப்ப கூட அப்ப அவனை விட்டு போகலன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு பாருங்களேன். इस बात को आप सोचिए कि इतना बड़ा पाप किया है मैं, फिर भी परमेश्वर का आत्मा मुझको छोड़कर नहीं गया करके वो सोच उसके अंदर था। இப்ப கூட பரிசுத்த ஆவியானவர் என் கூட தான் இருக்கிறாருன்றத நம்புறான் பாருங்க. இப்ப கூட இருந்துகிட்டு தான் இருக்காரு. அதனாலதான் ஜெபம் பண்றான். போயிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்றான். போயிடுச்சே வான்னு சொல்லி ஜெபம் பண்ணல அவன். वो उस समय में भी सोचता है कि पवित्र आत्मा मेरे साथ है करके, इसीलिए वो प्रार्थना करता है कि मेरे से दूर होकर पवित्र आत्मा मुझसे दूर होकर नहीं चले जाना करके, इसीलिए प्रार्थना करता है। அப்ப பாருங்க ஆவியானவர் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர் நினைச்சா போறதுக்கு நினைச்சா வர்றதுக்கு. पवित्र आत्मा आप सोचने का तरह नहीं है, सोचने से आने के लिए, सोचने से जाने के लिए। ஆமா. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. पवित्र आत्मा को आप दुख नहीं देना करके पवित्र शास्त्र में कहता है। நாம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி நம்ம வாழணும். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. हम पवित्र आत्मा को दुख नहीं देने के रूप में हम जीना है, वो बहुत मुख्यता है। அதுக்காக பாஸ்டர் நான் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆவியானவர் போக மாட்டாரா அப்படி கேட்க கூடாது. इसके लिए आप इस प्रकार का सवाल मत करिए कि मैं कुछ भी करूं तो पवित्र आत्मा मुझको छोड़कर नहीं जाएगा। என்ன பண்றது நம்ம என்ன சொன்னாலும் அதை தலைகீழாவே புரிஞ்சுக்கிற ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே நம்மளை சுத்தி. हम कुछ भी कहे तो उसका उल्टा समझने वाला एक ग्रुप जो है हमेशा रहता है। ஆமா நம்ம ஒன்ன சொல்லுவோம் ஆனா அது அவங்க காதுக்கு எப்பயுமே வேற மாதிரி தான் கேட்கும். हम एक बात को कहेंगे लेकिन उनके कान में दूसरी तरह ही सुनाई पड़ेगा। இது இப்ப இல்ல அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு பாருங்க. அதனாலதான் பவுல் நிருபங்கள் எழுதும்போது எழுதுறான், பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டுன்னு எழுதிட்டு அப்ப பாவம் செய்யலாமா அப்படின்னு உங்க மண்டையில வருது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பதில் எழுதுறான். நாம் தான் செத்துட்டோமே, நம்ம எப்படி பாவத்துக்கு பிழைப்போம் அப்படின்னு திருப்பி வளர்க்கறான். அதை நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு. तो अभी इस बात को सोचिए, पहले से ही संसार में आदि से ही इस प्रकार का सोच इंसान के अंदर रहता है। इसीलिए पौलुस लिखता है कि जहाँ पाप बढ़ता है वहां पर कृपा आता है। उसके लिए आप ऐसा नहीं पूछना है कि पाप मैं जब ज्यादा करूंगा तभी कृपा बढ़ेगा। उसका आंसर भी पौलुस नीचे लिखता है कि हम तो मर गए हैं। அப்ப மண்டையில எப்பயுமே இந்த மாதிரி தலைகீழா யோசிக்கிற ஒரு குரூப் அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு கேட்டு போட்டு ஒன்னு யோசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்கு பாருங்க. उल्टा सोच जो भी कहते हैं उसका गलत रीति में समझ पाने वाले आदि से ही रहते हैं। அதனால நீங்க அப்படி புரிஞ்சுக்கிற கூடாது நான் சொல்றத. इसीलिए आप दूसरे रीति में नहीं समझिए मैं जो कहता हूँ। பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். पवित्र आत्मा आपके संग रहते हैं। தாவீது அதனாலதான் சங்கீதம் 139வது அதிகாரத்துல எழுதுறான், உம்முடைய ஆவியை விட்டு நான் எங்கே போவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். நான் பாதாளத்திற்கு போனால், நல்லா கவனிக்கணும், பாதாளத்துல கூட யார் இருக்கான்றான் தாவீது. दाऊद राजा इस प्रकार कहता है कि भजन संगीता 131 में 139 का 8 में इस प्रकार लिखा है कि मैं आपके आसमान में यदि मैं आकाश पर चढ़ूं तो तू वहां है, यदि मैं अपना बिछौना अधलोक में बिछाऊं तो वहां भी तू है। वचन 7 भी पढ़े, साथ में 7वां वचनத்தையும் படிங்க। मैं तेरे आत्मा से भाग कर किधर जाऊं या तेरे सामने से किधर भागूं। இதுதான் ரகசியம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பிரபஞ்சத்திலே நீங்களும் நானும் உருவாகிறதற்கு முன்பாக இருந்தே இருந்து கொண்டிருக்கிறார்.
पवित्र आत्मा हम उत्पन्न होने से पहले से ही यहाँ पर रहते हैं। நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ நீங்க கூப்பிட்டா வந்துகிட்டும் போய்கிட்டு இருக்கிறவருன்னு. आप सोचते हैं कि मैं जब पुकारूं तब आकर जाने के लिए। ஆமா. அவரு ஏதோ நீங்க ஏதோ கூப்பிடும்போது தான் அவர் வந்துட்டு நீங்க ஏதோ ஒண்ணு நீங்க ஒரு இது பண்ணிட்டா டப்புன்னு ஓடி போயிருவாரு. பூமியில இருந்தே போயிருவாரு. பூமியில இருந்தெல்லாம் அவர் போகவே மாட்டார். பூமியில அவர் போயிட்டாருன்னா இந்த பூமி இயங்கவே இயங்காது. आप इस तरह का बात को नहीं सोचिए कि मैं जब पुकारूं तब पवित्र आत्मा आएगा, जब मैं गलत काम कर दूं तो पवित्र आत्मा चलेगी हम उसको छोड़कर और पृथ्वी को छोड़कर। आप ஆ- उस तरह नहीं सोचना है। पवित्र आत्मा निरंतर हमेशा इस संसार में रहते हैं। अगर नहीं रहेंगे तो इस संसार नहीं चलेगा। ஆமா. பாதாளத்தில் அவன் சொல்றான் பாதாளத்துல கூட பாதாளம் கூட அது நீங்க இல்லைன்னா அங்க அது இருக்காது. அவர் இருந்தாதான் அது அந்த இடம் இருக்க முடியும். சோ பாதாளத்திலே आप நாங்கள் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். अधलोक भी नहीं चलता है पवित्र आत्मा का बिना। वहां पर इस प्रकार लिखा है कि मैं अपना बिछौना अधलोक में बिछाऊं तो वहां भी तू है। சோ அவர் இல்லாத ஒரு இடம் என்று நீங்கள் ஒன்றை என்ன செய்யவே முடியாது. கற்பனையே பண்ணாதீங்க நீங்க. जहां पर पवित्र आत्मा नहीं है, उस प्रकार का सोच को कहीं भी आप सोच कर भी नहीं देखिए। सारे जगह में पवित्र आत्मा रहते हैं। எப்பேற்பட்ட கும்மு இருட்டுலையும் நீங்க அப்படியே ஒரு கரண்ட் போனோடனே ஒரு இருட்டு ரூம்ல மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ இங்க பேய் இருக்குன்னு ஆழமா நம்புறோம் பாருங்களேன் நம்ம ஆன்மா. அதை விட நான் சொல்றேன் 2000 மடங்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த கும்மு இருட்டுல கூட இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதுதான் நிஜம். गहरा अंधकार में भी जब बिजली चलेगी, आप अंधकार में रहते हैं, वहां पर भूत रहेगा, इस प्रकार का सोच को आप लाते हैं मन में। लेकिन उससे मैं कहता हूं कि 1000 गुना मैं विश्वास करता हूं कि मैं बोलता हूं कि पवित्र आत्मा वहां पर रहते हैं। சங்கீதம் यही बात 18 सच है। சங்கீதம் 18 அதிகாரம் 11 வசனம். भजन संगीता 18वां का अध्याय 11 वचन। இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். பாருங்க उसने இருளை अंधियारे को படமா भजन संगीता चैप्टर 18 वर्सेस 11। उसने अंधियारे को अपने छिपने का स्थान और अपने चारों ओर मेघों के अंधकार और आकाश की काली गठाओं का मंडप बनाया। நீங்க நினைக்கிறீங்க அவரு அவரு இருட்டுல பேய் இருக்குன்னு. அவர் சொல்றாரு, டேய் இருட்டுனால அங்க நான் தான் இருப்பேன், வெளிச்சம்னால அங்க நான் தான் இருப்பேன், என்னை அல்லாமல் ஒன்று இருக்கவே முடியாது. आप सोचते हैं कि अंधकार में भूत होगा करके, नहीं। पवित्र आत्मा कहता है अंधकार होने से भी मैं ही वहाँ हूँ, उजियाला होने से भी मैं भी वहाँ हूँ, मुझे छोड़कर और कुछ कोई नहीं रहता। சோ நீங்க பரிசுத்த ஆவியானவரை நாம புரிந்து கொண்டிருக்கிற அந்த விதம் மாறணும். பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவர்னா நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் அப்படி இறங்கி வருவாரு போயிருவாரு. அவர் இல்லாமல், அவருடைய பிரசன்னம் இல்லாமல் எதுவுமே இயக்கத்துக்கு கொள்ள முடியாது. அது ஒரு விஷயம் இயங்குதுன்னா அங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா அதுல ஸ்பிரிட் ஆஃப் காட் இருந்தே ஆகணும். आप ये मत सोचिए कि पवित्र आत्मा जब चाहे आएंगे, जब हम लोग गलत करेंगे चले जाएंगे, ऐसा नहीं है। पवित्र आत्मा सारा जगह पर रहते हैं। बिना पवित्र आत्मा का उपस्थिति से कुछ भी काम जो है नहीं होगा, कुछ भी चीज एग्जिस्ट नहीं रहेगा। இப்ப பாருங்க மறுபடியும் சங்கீதம் 139வது அதிகாரம், சங்கீதம் 139வது அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். இங்க பாருங்க தாவீது என்ன சொல்றாருன்னு. दोबारा हम आएंगे भजन संगीता 139 में। 139ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை பாருங்க. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் 139 का 11वां वचन में देखिए, यदि मैं कहूं कि अंधकार में तो मैं जाऊंगा, நான் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். और मेरे चारों ओर का उजियाला रात का अंधेरा हो जाएगा, तो भी अंधकार तुझसे ना छिपाएगा। இருளும் என்னை சுத்தி வெளிச்சமா இருக்குமா தாவீதுக்கு. दाऊद राजा इस प्रकार कहता है, अंधकार में मैं रहने से भी अंधकार भी मेरे लिए उजियाला हो जाता है।
உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது, படுத்தாது. और 12वां वचन में कहता है, अंधकार तुझसे ना छिपेगा, रात तो दिन के तुल्य प्रकाश देगी, இரவும் क्योंकि तेरे பகலைப் लिए போல अंधेरा வெளிச்சமாய் और இருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. क्योंकि तेरे लिए अंधियारा और उजियाला दोनों एक समान है। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காட்ஸ் பிரசன்ஸ் வந்து, the presence of God வந்து 24/7 உங்க கூடயே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய மனம்தான் பயத்தினாலும் திகிலினாலும் கவலையினாலும் என்ன தனிமையின் உணர்வுகளினாலும் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கொடுக்கிற பிரஷர்னாலையும் நம்முடைய மனம்தான் அவருடைய பிரசன்னத்தை விட்டு வேறு சிந்தனைக்கு உட்பட்டு நம்முடைய உணர்வுகள் தான் மாறி போகிறதே தவிர அவர் பிரசன்ஸ்ன்றது என்னைக்குமே மாறாத ரியாலிட்டி. இட்ஸ் a everlasting reality. அது மாறவே மாறாத ஒரு உண்மை எதுனா அது அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதுதான். मेरे प्रिय लोगों, इस बात को आप सोचिए कि आपका सोच ही जो है परमेश्वर परमेश्वर हमसे कभी अलग नहीं होते हैं, पवित्र आत्मा को हमसे कभी नहीं निकालते हैं, लेकिन हमारा मन में जो सोच है, डर, मनुष्य को लेकर डर और दुख तकलीफ, ये सारा हमारा मन का जो सोच है, यही जो सोच जो है परमेश्वर से हमें अलग करता है, पवित्र आत्मा से हमें अलग कर देता है। लेकिन परमेश्वर कभी भी हमें छोड़कर नहीं जाते हैं। பாஸ்டர், அப்ப ஆவியானவர் என் கூட தான் இருக்கிறாருன்னா என்னால ஏன் உணர முடியல? पास्टर, अगर पवित्र आत्मा मेरे ही साथ रहते हैं तो मैं क्यों उसको महसूस करने नहीं सकता? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆன்மாவை சுற்றிலும் பல திரைகள் இருக்கிறது. நம்முடைய சோலை சுத்தி நிறைய திரைகள் விழுந்துருச்சு. நம்ம மனதின் மேலே நிறைய திரைகள் போடப்பட்டிருக்கிறது. திரைகள்னா பாஸ்டர்? திரைகள்னா இது ஸ்கிரீன், पर्दा, पर्दा लगी हुई है। हमारा आत्मा को आत्मा की चारों ओर जो है पर्दा, बहुत सारे पर्दाओं रहते हैं। ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். दूसरा कोरिन्थियों 3 चैप्टर 15वां वचन. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. मूसा की व्यवस्था को जब पढ़ता हूँ, उसमें जो है उसमें पर्दा लगा हुआ है. இந்நாள் வரைக்கும் அவர்கள் இருதயத்தின் மேல் முக்காடு, இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. आज के दिन तक उनके हृदय में पर्दा लगा हुआ है. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். அடுத்த வசனம். परंतु जब कभी उनका हृदय प्रभु की ओर फिरेगा, तब वह पर्दा उठ जाएगा. அப்பொழுது அந்த पर्दा என்ன ஆகுமா? விலகுமா? तभी जो है उनका पर्दा उठ जाएगा. இப்ப அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தரே ஆவியானவர். அதுக்கு அடுத்த வசனம். 17वां वचन को दे पढ़ेंगे. प्रभु तो आत्मा है. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. और जहां कहीं प्रभु का आत्मा है, वहां स्वतंत्रता है. நாம் எல்லாரும் திறந்த முகமாய், இங்க கவனிக்கணும், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற, நல்லா கவனிக்கணும், ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். परंतु 18वां वचन, परंतु जब हम सबके उगाड़े चेहरे में प्रभु का प्रताप इस प्रकार प्रकट होता है, जिस प्रकार दर्पण में, तो प्रभु के द्वारा जो आत्मा है, हम उसी तेजस्वी रूप में अंश अंश करके बदलते जाते हैं.
இந்த முக்காடு இருதயத்தின் மீது போடப்படும் போது நல்லா கவனிங்க. இந்த முக்காடு நம்முடைய இருதயங்களின் மேல பலவிதமான முக்காடுகள் போடப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு இருந்த அந்த एक இஸ்ரவேலர்களுக்கு மோசேயின் ஆகமங்கள் வாசிக்க போடும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதேன்னு பவுல் எழுதுறாரு. पौलुस लिखता है उन दिनों में जो लोगों को मूसा की पुस्तक जब पढ़ी जाती थी तब उनके हृदय में पर्दा लगा हुआ था। ஆனா இங்க நமக்கு பாத்தீங்கன்னா நம்மலாம் நம்ம ஒண்ணும் யூதர்கள் கிடையாது. हम यहूदी लोग नहीं हैं। ஆமா. இது பவுல் இது யூதர்களுக்கு சொல்றாரு. அவங்க தான் அத வாசிக்கும் போது அவங்களுக்கு பர்தா போட்டிருக்கு. पौलुस जो है यहूदियों को लेकर ही इस बात को कहता है कि वहां पर ही इनका हृदय में जो है पर्दा पड़ा है करके बोलते हैं। சொல்ல போனா இப்ப இருக்கிற நிறைய பேருக்குமே இந்த பர்தா மனசுல விழுந்துருச்சு. देखे जाएगा तो आजकल के दिनों में भी बहुत सारे लोगों के ऊपर हृदय में पर्दा लगा हुआ है। ஆமா. பழைய ஏற்பாடை இன்னும் எப்படி வாசிக்கணும்னு தெரியல. பழைய ஏற்பாடை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியாம தப்பு தப்பா பழைய ஏற்பாடு உபதேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. पुराना नियम को कैसा पढ़ना है, कैसे समझना है करके अभी भी लोगों को नहीं जाना है, गलत रीति में उस ஆமா. சோ அப்ப பாருங்க, அந்த முக்காடு நீக்கப்படும் போது நீங்க யார பார்க்க முடியுமான்னா கர்த்தரை பார்க்க முடியும்னு போட்டிருக்கு பாருங்க. அந்த முக்காடு நீங்கினாதான் நாம் எல்லாரும் திறந்த முகமாய். எப்ப நீங்க பிரசன்ஸ் ஆஃப் காடுக்குள்ள நீங்க எப்ப உள்ள வர முடியும்னா உங்க ஹார்ட்டுக்கு மேல உங்க இருதயத்தின் மீது உங்களுடைய கான்சியஸ்னஸ் என்னும்போது உங்களுடைய ஜாக்கிரதை உங்களுடைய உள் உணர்வுகளின் மீது நிறைய பர்தா விழுந்து கிடக்கு. நிறைய பர்தானா நிறைய இந்த திரை விழுந்து கிடக்கு. இந்த திரை நீக்கப்படணும். நீங்கும் போது உங்கள் இருதயம் அவருடைய பிரசன்னத்தை இந்த பூமியில தாவீது பார்த்தது போல பார்க்கும். ஐயோ கர்த்தர் இல்லாம ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க உணர்வீங்க. அப்புறம் अभी देखिए आपके हृदय में बहुत सारा पर्दा, आपके जागृति कॉन्शियसनेस है, आपके जागृति में बहुत सारा पर्दा पड़ा हुआ है। वो जब निकलेगा तभी हम परमेश्वर का प्रकाश को देखेंगे। जिस प्रकार दाऊद ने देखा उसी प्रकार हम देख सकेंगे। तभी हम अपने आत्मा में परमेश्वर का तेजस्वी रूप हम पाएंगे। எத்தனை பேருக்கு நான் பேசுறது நல்லா புரியுது? कितने लोगों को मैंने जो कहा वो समझ में आया? ஏன் தாவீது பார்த்த பிரசன்னத்தை, ஐயோ பாதாளத்திலே நீங்க இருக்கீங்க, ஐயோ இருளுக்குள்ள நான் இருட்டுக்குள்ள போய் நிக்கிறேன், ஐயோ இருட்டுல கூட எனக்கு அவர்தான் தெரியுறாரு, ஐயோ வெளிச்சத்துக்கு வந்தேன் அங்கேயும் அவர்தான் இருக்காரு, பாதாளத்துக்கு போனா அங்கே இருக்காரு, பரலோகத்துக்கு போனா அங்கே இருக்காரு, நரகத்துக்கு போனா அங்கே இருக்காரு, என்னடா அது அவர் இல்லாத இடமே இல்லையாடா அப்படின்னா without you nothing can exist. நீர் இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது. दाऊद कैसे जाना कि पाताल में जाऊं तो भी वहां पर भी आप है, मैं स्वर्ग में जाऊं तो भी वहां पर भी आप है, मैं नरक में जाऊं तो भी वहां पर भी आप है, कहीं भी जाने से आप है करके उसने जाना है। क्योंकि वो अच्छा रीति से जानता था कि बिना परमेश्वर का कुछ भी संभव नहीं है। எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, நீ என்ன சூழ்நிலையில இன்னைக்கு நின்றுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க மனதை எப்படிப்பட்ட திரைகள் மூடி கிடக்குது. உங்களுடைய மனதை பல திரைகள் மூடி உங்களை சுத்தி இருக்கிற தேவ பிரசன்னத்தை அது மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த திரை நீங்கும்படி இந்த காலை வேளையில நான் கட்டளை இடுகிறேன் உங்க கண்களில் இருந்து. मैं आपसे कहता हूँ कि आप अभी किस परिस्थिति में यहाँ पर रहते हैं मुझे नहीं जानता, लेकिन आपके हृदय में आपका जागृति में जो पर्दा लगा हुआ है आपके हृदय में वो अभी हटने के लिए मैं सभी के लिए प्रार्थना करता हूँ। இந்த திரை நீங்கும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியான தேவனை உங்களுடைய எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் கடந்து வருவீர்கள். जब यह पर्दा आपसे हटेगा पवित्र आत्मा को आपके जीवन में सारे चीजों में आप देख सकेंगे। அதுதான் இந்த வசனத்துல பவுல் ஆக்சுவலா டீல் பண்றாரு. இந்த இருதயத்தின் மேல இருக்கிற முக்காடு நீங்கணும். இப்ப நமக்கு பலவிதமான முக்காடு இருக்கு. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க பல பேர் பயம் என்கிற முக்காடு உங்க இருதயத்தை மூடி இருக்கு. अभी यहाँ पर पौलुस इसी बात को कहता है कि हृदय के ऊपर पर्दा डाला हुआ है करके। अभी इस वचन को सुनने वाले हर एक लोगों को हर एक प्रकार का पर्दा आपके ऊपर रहेंगे.
இந்த காலை डर நேரத்துல பயம் என்கிற ஒரு 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 திரை உங்க இருதயத்தை மூடி இருக்கு. डर की पर्दा आपके हृदय को जो है ढापा है। அவ்விசுவாசம் என்கிற ஒரு திரை பலருடைய இருதயத்தை மூடி இருக்கிறது. अविश्वास का हृदय पर्दा जो है आपका हृदय को ढापा हुआ है। சந்தேகம் என்கிற திரை உங்கள் இருதயங்களை மூடி இருக்கிறது. संदेह का पर्दा आपका हृदय को ढापा हुआ है। எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதைன்ற இருதயம் உங்க இருதயத்தை மூடி இருக்கு. मेरे लिए कोई भी नहीं है, मैं एक अनाथ हूँ, इस प्रकार का सोच का पर्दा आपका हृदय को ढापा हुआ है। நான் ஒரு குற்றவாளின்ற, நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றவாளிங்கிற ஒரு இருதயம் ஒரு ஒரு பர்தா உங்க இருதயத்தை மூடி இருக்கு. मैं एक दोषी हूँ, मैं एक पापी हूँ, उसका पर्दा जो है आपका हृदय को ढापा हुआ है। இந்த எல்லா திரைகளும் இந்த எல்லா திரைகளும் உங்களுடைய கான்ஷியஸ்னஸ், அதாவது உங்களுடைய மனசாட்சியை ஏன் சுத்திகரிக்கிறார்னா, இந்த மனசாட்சி மேலதான் இது எல்லாமே விழுந்து கிடக்கு. இந்த 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 பர்தா வழியில தான் நீங்க இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பர்தான்னு சொல்லும்போது தமிழ்ல, இந்தியில வந்து பர்தா, தமிழ்ல வந்து திரை. சரிங்களா, புரிஞ்சுக்கங்க. சோ இந்த திரையின் வழியாகத்தான் இந்த உலகத்தை, உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த திரையெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிய போறது தேவன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பாருன்னு தான் பவுல் இந்த வசனங்கள்ல எழுதுறாரு உங்களுக்கு. ये सारा पर्दा जो है आपके जागृति में रहकर ढापा हुआ है। आप इस पर्दे की ओर से ही आप देखते हैं इस संसार को। जब ये पर्दा निकलेगा तभी आप पवित्र आत्मा को अच्छी रीति से देख पाएंगे। इतने பேருக்கு நான் பேசுறது நல்லா புரிஞ்சிச்சு? कितने लोगों को मैंने जो कहा अच्छी रीति से समझ में आ गया। நம்ம ஆளுங்களுக்கு என்ன நினைப்புன்னா, நம்ம சர்ச்சஸ்ல எல்லாம் வந்து பீட் சும்மா டன் டக டன் டக டன் டக டன் டக டன் டக டன் டகன்னு ஏறும்போது ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார் இன்னொன்னே நம்ம ஆளுங்களுக்கு அப்பதான் வரும். அப்படியே நம்ம ஆண்டவர் அப்பதான் அப்படியே, அதாவது 20 ஸ்பீட்ல வாசிக்கும் போது மெதுவா அவர் வண்டி அப்பதான் அப்படியே அவர் அந்த ட்ரெயின் மாதிரி டடக் 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 டடக்னு ஆரம்பிக்கும். அப்படியே 2வது பாட்டு 3வது பாட்டுல கொஞ்சம் ஸ்பீடா போய், அதுக்கப்புறம் ஸ்லோ பாட்டுல கொஞ்சம் ஸ்லோவா வருவாரு. அப்புறம் திருப்பியும் பீட் வேகமா படிக்கும் போது அப்புறம் வண்டியோட ஸ்பீடு வந்து 80 90 100ன்னு போக ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து சர்ன்னு இறங்கிடுவாரு. இதெல்லாம் உங்களுடைய கற்பனை தானே தவிர அவர் இந்த பூமியை விட்டு போகவே மாட்டாருங்க. நீங்க வர்றதுக்கு, நீங்க எல்லாம் யாருமே இல்லாததுக்கு முன்னாடி இருந்து அவர் இருக்காருங்க இங்க. அவர் எப்படிங்க போவாரு? அவர் ஏங்க போகணும்? हम लोग क्या सोचते हैं कि जब आराधना करते हैं, स्लो मोशन में जो गाना चलता है उसमें थोड़ा पवित्र आत्मा आते हैं। जब स्पीड करते हैं गाना का, जो स्पीड करते हैं तो तब हमारे ऊपर म्यूजिक जितना जोर बजाते उतना जोर में पवित्र आत्मा हम पर आता है। उसके बाद दोबारा एक स्लो मोशन का गाना गाएंगे तो फिर कमती होता है, फिर पवित्र आत्मा चले जाते हैं। हाँ, ये हमारा सोच है। परमेश्वर आता है जाता, पवित्र आत्मा आता है जाता है, ये हमारा सोच है। लेकिन पवित्र कभी हटके नहीं जाते, क्योंकि हम रहने से पहले ही, हम उत्पन्न होने से पहले ही पवित्र आत्मा यहाँ पर रहते थे। யாருமே இல்லாதப்பவே இருந்தாராம். இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம். வேதம் சொல்லுகிறது, இதோ மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. இப்ப போவாராகும். जब कोई भी नहीं थे उस समय ही पवित्र पर थे, उनका आत्मा मंडराता था। और वचन कहता है कि मनुष्य के बीच में मैं अपनी उपस्थिति को रखूंगा करके। तो अभी क्यों पवित्र आत्मा हमारे बीच से हटेंगे? இத்தனை பேருக்கு நான் பேசுனேன் நல்லா புரிஞ்சிட்டு. உங்க சூழ்நிலைகளை பார்க்கிற அந்த திரை நீங்கும் போது உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறுதலாக தெரிய ஆரம்பிக்கும். குறைவுகள் நீங்க ஆரம்பிக்கும். சொல்லுமா சாரி. आपके परिस्थिति को आप देखने का नजरिया जो है बदलना चाहिए। जब वो पर्दा निकलेगा तभी आपका परिस्थिति को पवित्र आत्मा के द्वारा आप देखेंगे, तब परिस्थिति बदल जाएगा। இருதயத்தின் மேல் இருக்கிற முக்காடு நீங்கணும். பலவிதமான முக்காடை வந்து போட்டு வச்சிருக்கிறோம். நமக்கு இந்த முக்காடெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, நம்ம கத்துக்கிட்ட ஞானம். நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. இந்த 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 உருப்படாத பல விஷயங்களை கேட்டு போய்
நம்ம மனசு இப்ப வந்து பலவிதமான திரைகளால போட்டு மூடிட்டாங்க. இப்ப அந்த 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 திரைகளை எல்லாம் நீக்கிற ஒரு மனுஷன் எவனால நீங்க நினைக்கிறீங்க நான் பிசாசை ஜெயிக்கணும், நான் அவனை ஜெயிக்கணும். முதல்ல உங்களை ஜெயிக்க வேண்டியது இருக்கும். நீங்க தேவனை ஒரு மனிதன் பார்க்கணும்னா அவன் தன்னையே ஜெயிக்கணும். अभी देखिए आपका हृदय का है हटना है। हमें इस प्रकार सिखाया गया है कि कई सारे इसीलिए हमारा वो हृदय में बहुत सारा पर्दा होते जाते उत्पन्न हो के इस पे हम फंसे पड़े हैं। लेकिन मैं कहता हूँ कि आप कहते होंगे कि मैं शैतान से इससे जीतना करके, लेकिन मैं कहता हूँ उससे किसी से जीतने जरूरत नहीं है। पर पहले आप परमेश्वर आप अपने आप से जीतना चाहिए, आपके पर्दाओं से आप बाहर आना चाहिए। இந்த பர்தா நீங்கும் போது வாழ்க்கை மாறும். ये पर्दा जब हटेगा तब आपका जीवन बदल जाएगा। இப்ப என்ன ப்ராப்ளம்னா இந்த பர்தா வந்து இப்ப பர்தான்னு நான் சொல்றது ஸ்கிரீன், இந்த முக்காடு நீங்கும். இந்த முக்காடு வந்து நிறைய முக்காடு இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு முக்காடு நான் மனம் திரும்பிட்டேன், நான் தான் இயேசுவின் இடத்தில் வந்து விட்டேனே, நான் தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ये एक प्रकार का पर्दा है। आप मत सोचिए कि मैं एक ही पर्दा है करके, इस कई प्रकार का पर्दा है। आप सोचते हैं कि ये हट गया होगा क्योंकि मैं तो संडे चर्च जाता हूँ, परमेश्वर की आराधना करता हूँ, इस प्रकार आप सोचते होंगे। முக்காவாசி பேருக்கு பர்தா விழுந்ததே அங்கதான், சர்ச்சில தான். बहुत सारे लोगों पर्दा गिरा वाला ही चर्च में ही। ஆமா, நிறைய பேருக்கு பர்தா போட்டு விட்டதே பாஸ்டருக்கு தான். कई सारे लोगों को पर्दा पहनाए वाले ही पास्टर लोग ही है। ஆமா, என்ன பண்றது? சரி, ரைட், ஓகே. எல்லா பர்தாவையும் நீக்க தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. எல்லா ஸ்கிரீனையும் நீக்கி உங்களை திறந்த முகமாய், நல்லா கவனிக்கணும், திறந்த முகமாய் அந்த ஆவியானவராலே அந்த ஆவியானவரை பார்க்க வைக்கிறதுக்கு தான் இந்த காலை வேளையில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். पर्दा हटकर आपका चेहरा जो है प्रकाशमान को देखने के लिए मैं आज के दिनों में मैं आपसे बातें करता हूँ। आपका चेहरा जो है पवित्र आत्मा को देखना है, आपका सारा पर्दा हटकर। இந்த காலை நேரத்திலும் நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் ராகேஷ் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த நேரத்திலும் பாஸ்டர் ராகேஷ் ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். अभी हम हमारे बीच में पास्टर रागेश हमारे बीच में है। पास्टर रागेश के लिए कर हूँ। பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. காலை வேளையிலும் கூட அப்பா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்.